ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்டிஆர் இஸ் த பேக். ஏன்னா இன்றைக்கி எஸ்டிஆரோட பிறந்தநாள். எஸ்டிஆர் பிறந்தநாளை ஒட்டி நிறைய அப்டேட்டுங்க. ஏன்னா எஸ்டிஆர் 49 ஃபஸ்ட்டு அப்டேட்டே எஸ்டிஆர் 49 பற்றி தான். ஏன்னா எஸ்டிஆர் 49 வந்து நம்ம பார்க்கிங் எடுத்த டேரக்டர் கூட இணைகிறாரு. பயங்கர ஒரு ஏன்னா பார்க்கிங் படமே சரியான கிட்டுனால அதுக்கடுத்து நம்ம எஸ்டிஆர் 49 இணைஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்தாங்க வந்து தக்லைப் அப்டேட்டு. தக்லைப்பில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மனுஷன் இருக்கார். ஏன்னா தக்லைப் வந்து ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து கமல்ஹாசனும் நடிச்சிருக்காருனால படம் வந்து வேறு லெவலில் ஹைப்பு. அதுக்கடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட 50வது படம் தான். அது வந்து யார் இயக்குனர் பார்த்திங்கன்னா தேசிங் பெரியசாமி. தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் வந்து ஒரு வரலாறு படம், ஒரு ஹிஸ்டாரிக் படமாக இயக்குறாங்க. அதுக்கு வந்து இசை யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஏன்னா இவங்க ரெண்டோரும் கூட்டணியாக தாறுமாறாக இருக்கும். ஆனால் நம்ம எஸ்டிஆரும் இவனும் சேர்ந்தாலே பாடல்கள் சரவடியாக வரும். அது இல்லாமல் சம்பவம் இருக்குது. எஸ்டிஆர் 50. அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம ஏஜிஎஸ் கூட நம்ம படம் பண்ணுறாரு. அது வந்து பயங்கர ஒரு பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. அது வந்து இப்போ அப்டேட் விட்ருக்காங்க, காட் ஆஃப் லவ். ஏன்னா அதுவும் பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அதுவும் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2026 ரிலீஸ் ஆகுது. சம்மருக்கு. நம்ம எஸ்டிஆர் 50 வந்து அதுவும் 2026 ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் எஸ்டிஆர் 49 வந்து நம்ம 25 சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். எஸ்டிஆருக்கு வந்து இனிமேல் அவரோட பொற்காலம் தான். ஏன்னா இனிமேல் அவருக்கு ஒரு ஹிட் காலம் தான். ஏன்னா பழைய இதெல்லாம் போய் இப்போ சரவடியாக வந்திருக்காரு நம்ம எஸ்டிஆர். எஸ்டிஆர் வேறு லெவல். இனி எஸ்டிஆர் அவர்களுக்கு பொற்காலம் தான். இனி தோல்வியே கிடையாது. ஏன்னா சிம்புக்கு வந்து இனி பொற்காலம் தான். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.